இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னங்க வர்ஷினி வந்துட்டா போல இருக்கு. வர்ஷினி என்னடா ஆச்சு உனக்கு? என்ன ஆச்சு? ஐயோ என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்ல, நீ நல்லா இருக்கல? ஒண்ணும் இல்ல, நல்லா தான் இருக்கேன். இசை அக்காவும் விஷாலும் என்ன காப்பாத்திட்டாங்க. வாங்க எல்லாரும் உள்ள போலாம். வா வர்ஷினி, இனிமே ஒண்ணும் இல்ல, தைரியமா இரு. அம்மா உன் சக்களத்தி வந்துட்டா. அம்மா வர்ஷினி, வர்ஷினி உனக்கு ஒண்ணு இல்லல, நல்லா இருக்கல? பாட்டி கூட்டிட்டு வந்தாச்சு. சரி அம்மா எங்க? அம்மாவும் அப்பாவும் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷனா? ஆமாப்பா, அந்த பானுமதி மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் ரூம்ல இருந்து என் போன் எடுத்து வர்ஷினிக்கு மெசேஜ் பண்ணி நான் வரேன்னு சொல்லி வரவழைச்சு அவளை கொலை பண்ண பாத்திருப்ப. உன்னை இப்படியே விடக்கூடாது. கொல்லணும், நீ கொல்லணும். உயிரோட விட்டா தானடி நீ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்ப. நீ சாவடி. வர்ஷினி மேலே கை வைப்பியா? அதை பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேனா? உன்னெல்லாம் விடவே மாட்டேன்டி. என்ன தைரியம் உனக்கு? ராகவ், ஏய் கொன்னுடுறேன்டி உன்னை. ஐயோ ராகவ், என்ன பண்ணீங்க? விடுங்க ராகவ், விடுங்க. என்ன? ஏய் ஐயோ சொன்னா கேளுங்க. ராகவ், கொல்லாம விட மாட்டேன்டி. விடுங்க ராகவ், இவனை நீ தீர்ந்து. விடுங்க. விடுங்க ராகவ், விடுங்க. ப்ளீஸ் அமைதியா இருங்க. இவளை கொன்னுட்டா எல்லாமே சரியாயிடுமா? ராகவ், இவளை நீங்க கொன்னுட்டா இவ பண்ணதெல்லாம் சரின்னு ஆயிடும். இவ நல்லவன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. இவ கெட்டவங்கிறது தான் நாம எல்லாருக்கும் நிரூபிக்க வேண்டியது. இவளை ஃபர்ஸ்ட் வீட்டை விட்டு அடிச்சு துரத்தணும். போலீஸ் ஸ்டேஷன்ல இவளை புடிச்சு கொடுக்கணும். ஜெயில இவளை அடைக்கணும். இதுதான் நம்ம பண்ண வேண்டிய வேலை. ஏய், இன்னொரு தடவை வர்ஷினி மேல கை வச்ச நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். ராகவ், விடுங்க. வேண்டாம் ராகவ், நீங்க வாங்க, நம்ம போலாம். வாங்க.